திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்நிலை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மணிவாசகப் பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவாசகம் 49வது பதிகம். திருப்படையாட்சி. இது திருவாசகத்தில் இடம்பெறும் ஒரு பகுதியாகும். இதில் இறைவனை பற்றிய ஆத்ம சாதனங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சீவ உபாதி ஒழிதல் மற்றும் உயிரினது மாசு நீங்குதல் போன்ற கருத்துக்கள் அடங்கியுள்ளன. திருவாசகத்தின் முதல் பாடலில் பாண்டி நன்னாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் என்பது அருளி இருப்பதால் இது திருப்படையாட்சி என பெயர் பெற்றது. இப்பாடல்கள் தில்லையில் அருளப்பட்டவை 8 பாடல்களை கொண்ட தொகுப்பு ஆகும். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1. கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வின் என் வாழ்வே கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்தே பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே, மாலறியாமலர் பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே, பண்களி கூர்தரு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே, பாண்டினல் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே, விண்களி கூர்வதோர் வேதகம் வந்தே வெளிப்படும் ஆகாதே, மீன் வலை வீசிய காணவன் வந்தே வெளிப்படும் ஆயிடிலே. பாடல் விளக்கம். மீனவனாக வந்து வலை வீசிய வேடன் சிவபெருமான் நம் முன்னே வந்து தோன்றினால் நம் ஊனக்கண்கள் அவனுடைய திருவடிகளை கண்டு மகிழாது. ஞான உணர்வால் நாம் அவனை காண்போம். அந்த உணர்வு வந்த பிறகு கண் போன்றவற்றால் பலன் என்ன? சாதாரண பெண்களைப் போல, அதாவது சீவ ஆத்மாக்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இழிவானதாக இருக்காது, உயர்ந்த நிலையில் அமையும். அஞ்ஞானத்தில் சிக்கி மறுபடியும் மண்ணில் பிறக்கும் நிலை ஏற்படாது. திருமாலும் அறியாத மலர் திருவடிகளை வணங்கும் நிலை ஏற்படாது. வணங்குபவர் நாம், வணங்கப்படுபவன் அவன் என்கிற மாறுதல் இன்றி அவனுடன் கலந்து விடுவோம். இசை பாடலோடு ஆடல் நிகழாது. இதுபோன்ற சடங்குகளில் கவனம் செலுத்தாமல் உணர்வால் இறைவனை நெருங்கி விடுவோம். பாண்டி நன்னாட்டின் தலைவனான சிவபெருமானின் வீர செயல்களை பாடமாட்டோம். இறைவனின் உண்மை தன்மையை உணர்வோம். விண்ணுலகத்தில் உள்ளவர்கள் தங்களை உயர்வாக நினைக்க மாட்டார்கள். கீழான செயலை மேலானதாக மாற்றுகின்ற அற்புத செயல்கள் தனித்தனியே நிகழாது. பக்தியே பெரிய அற்புதமாக அனுபவமாக திகழும் என கூறுகிறார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம்.